Hi guys, welcome to KNA Financials. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23rd நவம்பர். ஸோ 23rd நவம்பருக்கான டேட்டா வந்து நம்ம ரீப்ளே மோடில் வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணியிருப்போம் பேங்க் நிஃப்டியில். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று லெவல்ஸ் இதுதான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 42,600 ஒரு லெவல், 42,400 ஒரு லெவல், 42,215 வந்து ஒரு லெவல். ஸோ இன்றைக்கி பேஸ்ட் ஆன் ஓப்பனிங் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு மார்னிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல பேரிஷ் கேண்டில் வந்துட்டு அதுக்கு ஒரு விக் ரிஜெக்ஷன் ஃபார்ம் பண்ணிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து எதிர் பையும் போக முடியாது, செல்லும் போக முடியாது. இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்க்கு மேலே ஒரு ரீடெஸ்ட்னு இதை கன்சிடர் பண்ணுறோன்ற பட்சத்தில் நமக்கு வந்து இது நல்ல புல்லிஷ் மார்க்கெட்னு சொல்ல வருது. ஸோ இந்த புல்லிஷ் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் நமக்கு வந்து ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மார்க்கெட் இன்னைக்கு டே வந்து எப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து கிடச்சிச்சு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த ஏரியாவில் நம்ம பை பண்ண போகிறோம். பை பண்ணிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது கீழே நம்ம வைக்க போகிறோம். இந்த ஸ்விங்கு கீழே இந்த மாதிரி தான் நம்ம வச்சு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த கேண்டில் நம்மளால் எதுவும் டெசிஷன் எடுக்க முடியாதனால நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 1 or 2 hours ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடிங் டெசிஷன் எடுக்க போகிறோம். ஒன்லி வென் இந்த ஸ்ட்ரக்சர் ஆர் கன்சல்டேஷன் மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்கும் போது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 42,600லேருந்து 42,700 வரைக்கும் ஒரு நல்ல கன்சால்டேஷன் ரேஞ்சிலே இருந்திருக்கு. ஸோ இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன் ரேஞ்ச். ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது நமக்கு வந்து கன்சால்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷனோட பிரேக் அவுட்டில் நம்ம எடுக்க போகிறோம். மோஸ்ட்லி பிரேக் அவுட்டில் எடுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ரீடெஸ்ட்டில் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த கேஸில் பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த கேண்டில் பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த கேண்டில் தான் நமக்கு ஐடியில் என்ட்ரி கேண்டில். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 130 கேண்டில் தான் நமக்கு ஐடியில் என்ட்ரி கேண்டில். ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து 130 கேண்டில். நம்மளோட ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரேஞ்சு கீழே தான் வைக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐடியலி வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து 42,600லேருந்து 42,700 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 132 பாயிண்ட்ஸ் வந்து 136 கிட்ட மெஷர் பண்ணிங்க அப்படின்னா 135 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்தது பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் 135 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. அப்படி மூவ் ஆகும்போது நமக்கு ஐடியில் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 40,840 850 ரேஞ்சுக்கு வரும். ஸோ நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,840. சரிங்களா? இந்த மாதிரி ரேஞ்ச் கிட்ட தான் வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த கேஸில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஈஸியாக வந்து நம்ம வச்ச டார்கெட்டே ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ நம்மளோட ஐடியல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆயிருக்கு. கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் பை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த பிரேக் அவுட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டார்கெட் பாயிண்ட் வந்து ஈஸியாக 136 பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட். இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2-3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால நம்ம இந்த லெவலில் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 42,850 இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெவல். ஸோ இது வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,650 வந்து ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆக ட்ரை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 42,650 கீழே வந்து மார்க்கெட் பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஐடியல் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 550 இருக்குது. அந்த 550லேயும் ஹோல்ட் ஆகலை, ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வர பட்சத்தில் நமக்கு வந்து 42,500 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்போது ஃப்ளாட் ஓப்பனிங் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலே போயிட்டு இங்கே எதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சுன்ற பட்சத்தில் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே மறுபடியும் வந்துடும். சரிங்களா? இப்போது ரெண்டு சைடும் மார்க்கெட் ஓப்பன் ஆக முடியல, ரெண்டு சைடும் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னா நமக்கு பாசிபிலிட்டி ஆஃப் சைட்வேஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் இதுதான். 42,650 கீழே வந்து மார்க்கெட் செல் பண்ண போகிறோம். அதுவே வந்து 42,850க்கு மேலே வந்து மார்க்கெட் பை பண்ண போகிறோம். சப்போஸ் மார்க்கெட் கீழேயும் உடைக்க முடியல, மேலேயும் உடைக்க முடியல அப்படின்னா ப்ராபிலிட்டி ஆஃப் சைட்வேஸ் மார்க்கெட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம ஆப்ஷன் பையிங் அவாய்ட் பண்ணிடுவோம். சப்போஸ் 42,650 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்ற பட்சத்தில் 42,550 580 ரேஞ்சை உடச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,500. ஸோ இந்த ஏரியா வரைக்கும் மார்க்கெட் ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் டுமாரோ.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.